ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேப்ளேட் ஜோன் தமிழோட கலெக்ஷன், அதாவது என்னோடய பேப்ளேட் கலெக்ஷன் தான் நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் யார் நம்ம கூட ஜாயின் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஹலோ மக்களே அப்படின்னு நான் சொல்லுவார் எப்போவுமே, மிஸ்டர் அபிஷேக் ஃப்ரம் அபிஷேக் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கேம்ஸ். பட் ஆனால் ஒரு வேலையை நான் வந்து அனுப்பியிருக்கேன். ஸோ வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். எஸ், வந்துட்டார். அது தாங்க. ஸோ உன்னோட இன்ட்ரோ சொல்லுடா. So hi guys, so welcome to Abhishek Projects and Games. So and Beyblade Zone Tamil. Yeah. So first நம்மளோட Beyblade Zone Tamil வாங்கின Beyblade னா அது நம்மளோட ஜிங்காவோட Galaxy Pegasus. ஸோ இந்த பெகாசஸ் நான் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ நான் வாங்கும்போது 899. இது யார்கிட்ட வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, யோகிஸ்டின்ட்டு தான் நான் வந்து இது வாங்கினேன். ஸோ இந்த கேலக்ஸி பெகாசஸ் நல்லாவே எனக்கு குலைச்சிருக்கு. இது வாங்கும்போது ஃபுல்லாக எங்கள் இந்த கலர்லாம் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இப்போ எல்லாமே தேஞ்சிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இங்கே நல்லாவே இருந்தது. இந்த டிரைவரோட டிப்பு, ஐ மீன் டிரைவர் இல்லை, இது டிப்புன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபோக்கஸ் ஒன்றும் ஆகலை, கரெக்டாக காட்டு, இதை காட்டு ப்ரோ, பார்த்தியா? ஆமாம். ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் இங்கே வச்சுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பேப்ளேட் வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைஸ் ஃபேஃப்னர் எடுப்பா. ஸோ இது வந்து ஆக்சுவலி எனக்கு கிஃப்டாகவும் கிடச்சிதுன்னு சொல்லலாம், இல்லை இதாக கூட கிடச்சிதுன்னு சொல்லலாம், நானே வாங்கினதான்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது நான் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் ஒரு நண்பர் மூலமாக எனக்கு வாங்கி தந்தாங்க. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி அவரை மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். பட் ஆனால் அவரோட நேம் இங்கே சொல்ல முடியாது. ஸோ அதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தான். பட் ஆனால் இது கொரியன் வெர்ஷன். நான் டக்கராட்டமின்னு நினைக்கிறேன். கொரியனா இல்லை ஜப்பானான்னு ஐம் நாட் ஷுர். பட் ஆனால் அந்த பாக்ஸோட ஃபோட்டோ வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன், அதை போய் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னப்பா வாங்கினேன்? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கினது அக்கிலிஸ். என்ன அக்கிலிஸ்? ஜி அக்கிலிஸ். அதான் தொழில் ரகசியத்தெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஜி அக்கிலிஸ். நான் இது வந்து தேர்டாக வாங்கினேன். இது வந்து யார்கிட்ட இருந்து வாங்கினேன்னு தெரியுமா? மிஸ்டர் அலப்பன் ஃப்ரம் அலப்பன் பேப்ளேட், அவர்கிட்ட இருந்து தான் வாங்கினேன். ஸோ அவரோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் கொடுப்பீங்களா? எஸ், அன்பாக்சிங் வீடியோ ஐ பட்டனில் தரேன், போய் பாருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேப்ளேட் வந்து சின்ன குழந்தையாட்ட பேசியிருப்பாரு. ஏன்டா இதெல்லாம் வெளியில் சொல்கிறேன். சரி, நெக்ஸ்ட்டு நான் வந்து வாங்கின பேப்ளேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மீட்டியல் ராகு. ஸோ இந்த மீட்டியல் ராகு பொதுவாக இது யாருக்குமே கிடைக்காது. இது ரொம்ப ரேரான பீஸ் தான் சொல்லணும். கொஞ்சம் பின்னாடி காமிப்பா. இது வந்து உண்மையாகவே நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஆமாம், மின் கண்டிஷன்லேயே இது வாங்கினேன். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி இது கிடச்சதுலாம். இந்த பெயிண்ட்லாம் நல்லாவே கோல்டு கலரில் இருக்கும். ஸோ இந்த இது உங்களுக்கு என்ன ரிவ்யூ கேட்டாலும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், நான் கன்ஃபார்மாக போடுறேன். இது எல்லாமே நான் இப்போ காமிக்கிறது ஃபஸ்ட்டு ஒரு 30 வந்து கன்ஃபார்மாக டக்கராட்டமி தான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வாங்கின என்ன கைஸ் சொல்ல மாட்டேன், இது நம்மளோட ஒன் அண்ட் ஒன்லி த கிங். எப்பயுமே எனக்கு இது ஒரு பழக்கம். ஸோ ஒன் அண்ட் ஒன்லி த கிங் ரயுகா யூஸ் பண்ண பேப்ளேட். அதனால் எங்கள் 2 பேர்த்துக்கும் இந்த பேப்ளேட் ரொம்பவும் பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இது ஸ்பின் ஸ்டீல் காய். இப்போ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த செல்லட்டையுமே இது கிடைக்காது மோஸ்ட்லி. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ரேராக ஆகி போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறது, விலையும் ஏறுது, அட் த சேம் டைம் பேப்ளேட்ஸும் ரேர் ஆகுது. ஸோ மைக்கை கீழே போட்டே இருப்பார் என்னோட பேப்ளேட் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் வாங்கின என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிவைவ் ஃபினிக்ஸ். எடுப்பாத, நான் கொஞ்சம் பேக்ரவுண்ட் பிளர் பண்ணிட்டேன், சாரி. எஸ், இந்த ஆர்மர் எப்போவுமே நம்ம அபிஷேக்குக்கும் அதுக்கும் செட்டே ஆகாது. ஒரு நிமிஷம். எஸ், இதுதான் நம்ம ரிவைவ் ஃபினிக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா செம்மையாகவே இருக்கும். பட் ஆனால் இது கொஞ்சம் மின் கண்டிஷன் இல்லை, அதோட கொஞ்சம் கம்மியான கண்டிஷனில் தான் கிடச்சிது. பட் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே லைட்டாக ஆக்சிடைஸ் ஆகிருக்கும். பட் இருந்தாலும் இது நல்லாவே இருக்கும். இந்த பேப்ளேட் நம்ம வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி ஒரு சப்ஸ்கிரைபரும் போன வீடியோவில் கேட்டிருந்தாங்க, ரிவைவ் ஃபினிக்ஸ் வர்சஸ் கைஸ் ஃபேஃப்னர். நெக்ஸ்ட் வீடியோ கன்ஃபார்மாக அதுதான் போடுவோம், கவலைப்படாதீங்க. ஸோ இங்கே வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வாங்கின பேப்ளேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இட் இஸ் காஸ்மிக் பெகாசஸ். காஸ்மிக் பெகாசஸ் தான் நான் நெக்ஸ்ட்டு வாங்கினேன். இந்த நான் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் கைஸ். அதாவது மெட்டலில் இது நெக்ஸ்ட்டு வாங்கின வந்து இது தான். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வாங்கினது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் இல்லை. வெயிட் பண்ண ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட்டு நான் வாங்கின மெட்டல் இதுதான்.
வெயிட் பண்ணி இதை பற்றி சொல்லிடலாம். ஸோ இந்த காஸ்மிக் பெகாசஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனல் ட்ரைவ் சூப்பராகவே ஒர்க் ஆகும், ஆஸ் வெல் அஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். நான் வந்து இதை பற்றி நான் அன்பாக்சிங் வீடியோ நான் ரீசெண்டாக போட்டிருக்கேன், போய் ஐ பட்டனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வாங்கின பேப்ளேட் என்னன்னு கேட்டிங்கன்னா ரஃபேல் அண்ட் வானிஷ் ராஃப்னு தான் வாங்கினேன். ஆமாம், இது வந்து நியூ கண்டிஷனில் ரெண்டுத்தையும் வாங்கினேன், செகண்ட் ஹேண்டே இல்லை. இது யார்கிட்ட இருந்து நான் வாங்கினேன் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா, யார்கிட்ட இருந்து வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலப்பன் செல்லர்கிட்ட இருந்து தான். எங்கிட்ட கையில் தந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. நம்ம பழைய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், அதோட டப்பாவும் காமிச்சிருப்பேன். பட் ஆனால் இப்போ டப்பா அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் நான் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன், அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு அட்டாச் பண்ணி தரேன். ஓகேவா, இங்கே வச்சிடலாம், வெயிட் பண்ணி இங்கே வச்சுட்டு இங்கே. ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட்டு வாங்கின பேப்ளேட் என்னன்னு கேட்டிங்கன்னா எடுப்பா நம்ம 1 மினிட் நானே மறந்துட்டேன்டா. எஸ் லூயினால் நினைக்கிறேன், எஸ் லூயினால் தான். இல்லை டர்போ சீரிஸ். ஸோ நைட் மேர் இல்லை, இது என்னது எனக்கும் மறந்துச்சு, பரவாயில்ல. இது ஒன்று டர்போ சீரீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ண லூயினால் தான் நான் நெக்ஸ்ட்டு வாங்க பேப்ளேட். ஸோ இது வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அதிகமாக யூஸே பண்ணிட மாட்டேன் அந்த நம்ம வீடியோஸில். பட் ஆனால் இது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டிரைவர் ரொம்ப பிடிக்கும், ஒரு மாதிரி சாக்லேட் மாதிரி இருக்கும் இந்த டிப் பார்த்திங்கன்னா. மக்களே நம்ம யூடியூப் சேனலில் நம்மளோட சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல்லையும் இந்த லூயினால் அதிகமாக இது செம்மையாக அட்டாக் பண்ணுங்க, அது வேணால் நான் சொல்லுவேன். ஓகே மக்களே, அதுவும் இல்லாமல் நான் இது வந்து நம்ம சேனல்லையும் போட்டிருக்க மாட்டேன், அபிஷேக் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் எம்சிடி போட்டிருக்க மாட்டேன், ஒரு வீடியோவில் கூட வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு நான் எடுக்க போகிற பேப்ளேட் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 மினிட். எஸ் இதை எடுப்பா, அதாவது எல்ட்ராகோ டிஸ்ட்ரக்ட். எஸ் அதுதான் வாங்கினேன், அதுவும் அதே ஆஸ் வெல் அஸ் நான் இதுவும் ஒன்றா வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆர்பிஜஸ் வைங்க, இல்லைனா காட்டுங்க. ஆர்பிஜஸ் எடு நெக்ஸ்ட்டு. ஸோ இது வந்து மோஸ்ட்லி நம்மளோட வீடியோஸில் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா இது நான் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினது. ஆர்பிஜஸும் நம்ம எல்ட்ராகோ டிஸ்ட்ரக்டரும் ஒன்றா தான் வாங்கினேன். இது யார்கிட்ட இருந்து வாங்கினேன்னா ஆலப்பன் பேப்ளேட் செல்லர்கிட்ட இருந்து தான். ஆமாம், ரெண்டும் ஒன்றா வாங்கினேன். அதெல்லாம் நம்ம இருக்கும் போதே நம்ம வாங்கிடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்ட்ராகோ டிஸ்ட்ரக்டரோட ரீசெண்டான வீடியோ, ஐ மீன் நான் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன், ஐ பட்டனில் போய் செக் பண்ணி பாருங்கள், நான் மேலே தந்திருக்கேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து வாங்கின பேப்ளேட் எஸ் ஸ்ப்ரைசன் ரெக்வைம். நான் நெக்ஸ்ட்டு வாங்கலை, இது ஆக்சுவலி நான் முன்னாடியே காமிச்சிருக்கணும். இது எப்போ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மிக் பெகாசஸ் வாங்கும் போதே வாங்கிட்டேன். ஸோ இது வந்து பரவாயில்ல, இங்கே வச்சிடலாம், நம்ம சொல்லிட்டோம்ல. ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்வைம் வந்து நிறையாலாம் இப்போ வரைக்கும் நான் போடல, பட் ஆனால் ஷார்ட்ஸில் நிறையா வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட்டு என்ன பேப்ளேட் வாங்கினேன்னா எக்ஸ்காலிபர். ஜீனோ எக்ஸ்காலிபரா? சாரி பேரே மறந்துடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சேஜ் எக்ஸ்காலிபர்னே சொல்லலாம். என்னதான் அவர் எனக்கு அனிமேன்றது பேப்ளேட்ன்றதே அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாலும் அவரோட நான் நிறைய அனிமே பார்த்தேன். அப்படியா? நருட்டோல கேரக்டர் சொல்லுவியா? நருட்டோ நீ பேப்ளேட்ல கேளுங்க, ஒன் பீஸ்ல கேளுங்க. சரி ஓகே, அது அப்புறம் பேசிக்கலாம். இந்த சர்ஜ் எக்ஸ்காலிபர் பற்றின வீடியோவும் எதுவுமே வந்திருக்காது நம்ம சேனலில் அதிகமாக. வந்திருக்காது உண்மையை சொல்லணும்னா. அபிஷேக் நீங்கள் போட்டிங்க என் சேனல்லையா? எடுத்து வச்சிருந்தேன், எடிட் பண்ணுறதுக்குள்ள போடல. சரி ஓகே, இந்த பேப்ளேட் வந்து செம்மையாகவே இருக்கும். நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு வீடியோஸ் போக ரிவ்யூஸ் போடுறேன். ஸோ மக்களே, என்னோட ஃபேவரட்டான டிஸ்க்னா இந்த சேஜ் எக்ஸ்காலிபரோட டிஸ்க் தான். ஏன்ப்பா? என்ன ஒரு ஷேப் பார்த்தீங்களா? அந்த ஷேப்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே இப்படி வளைஞ்சு அப்படி வளைஞ்சு. இந்த 3 பேரில் நான் எப்படி மறந்தேன்னே எனக்கு தெரிலங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி இதாங்க நான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு வாங்கினது பிராண்ட் நியூ வாங்கினது இந்த Trip-23 தாங்க. அதுவும் இது வந்து நான் எதில் வாங்கினேன்னா அமேசானில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். அப்போ வெறும் 500 ரூபா வாங்கினேன். அதில் கொரோனா டைம்ப்பா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சில பேர் நம்ப மாட்டீங்க ஒரிஜினல் இல்லையான்ட்டு. உண்மையாக இது ஒரிஜினல் தான். பட் ஆனால் இந்த டிரைவர் வந்து ஒரு ஆமாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த டிரைவரு நம்மளோட நைட்மேர் லூயினோட டிரைவர் மாதிரியே இருக்கும். ஆமாம், எக்ஸாக்ட்லி. அது அப்புறம் காமிக்கலாம்.
ஸோ இதை வந்து எங்கே வைக்கலாம், எங்கே வச்சிடலாமா, பரவாயில்ல, காட் சீரிஸ்லாம் ஒன்றா. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வாங்கினதுலாம் இல்லை, இது கிட்டத்தட்ட சொல்லணும்னா கேலக்ஸி பெகாசஸ்க்கு இது இந்த கைஸ் ஃபேஃப்னருக்கும் அடுத்தது நான் வாங்கின பே தான் இந்த 2 பேவும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜீனோ எக்ஸ்காலியஸ், அதுக்கப்புறம் விக்ட்ரி வால்ட்ராக். இது வந்து பர்சனலி என் ஃபேவரட் பேஸ். ஏன்னு சொன்னிங்கன்னா இது நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் இருக்க 2 பே என்கிட்ட இது 2 மட்டும்தான். வந்துட்டு இன்னும் இருக்குது. என்னது? க்ரீன் கலரில் கர்பியஸ். ஸோ நான் நெக்ஸ்ட் வாங்கின பே வந்து பே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நடுவில் மேனேஜ் ஸ்டோரேஜ்னு வந்துச்சு, அதுதான். ஸோ நான் வந்து காமிக்கிறதா இருந்தது வந்து இந்த ரெட் ட்ரெயின் ஃபேஃப்னர் தான். ஸோ நான் ஆக்சுவலி எல்லோ ட்ரெயின் ஃபேஃப்னர் வச்சுருந்தேன். என்னோடய பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா ஐ சோல்ட் இட் டு மிஸ்டர் அபிஷேக். அவர் வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தார், நான் வாங்கிக்கிறேன் ப்ரோன்னு. ஃபஸ்ட்டு நான் மக்களே இவர்கிட்ட ட்ரெயின் ஃபேஃப்னர் இருக்குது, இத்தனை பேப்ளேட்ஸ் இருக்குன்னா தெரியாது. இதுக்கு முன்னாடி நிறைய பேப்ளேட்ஸ் வச்சுருந்தாரு. அது நான் வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு தெரியும். என்னோட இவ்வளோ பேப்ளேட்ஸ் வாங்கியிருக்காரு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஃபேஃப்னர் வேணும் நான் கேட்டிருந்தேன். நான் வாங்கணுன்ட்டு இருந்தேன், வேணும்னு கேட்டிருப்பா. அவர் என்ன சொன்னார், எடுத்துக்கோ ப்ரோ, நான் அப்புறமா ரெட் ட்ரெயின் ஃபேஃப்னர் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் ட்ரெயின் ஃபேஃப்னர் வாங்கிக்கிறேன். ஓகே, அதனால் நான் அதே பிளேஸில் தான் இது வச்சுருக்கேன், அது பிரச்சனை இல்லை. ஸோ மக்களே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ட்ரெயின் ஃபேஃப்னர் டக்கராட்டோ மீதாக கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் ஸோ கன்ஃபார்மாக ஒரு வீடியோ வரும், அதாவது ரெட் ட்ரெயின் ஃபேஃப்னர் வர்சஸ் எல்லோ ட்ரெயின் ஃபேஃப்னர். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு கமெண்ட்டில் கேட்டால் கன்ஃபார்மாக போடுறோம். ஏன்டா போடலாம் 2, ஆனால் 2 சேனல்லையும் கேட்கணும். ஆமாம், 2 சேனல்லையும் கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக போடுவோம். அதாவது பார்த்திங்கன்னா அபிஷேக்கோட பேப்ளேட்ஸும் இப்போ அவர்கிட்ட இருக்குது. ஸோ நாங்கள் 2 பேரும் ஒரு பேட்டில் பண்ணுவோம். உங்களுக்கு ஓகேன்னு சொன்னீங்க, ஐ மீன் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் 2 சேனல்லையும் போடுங்க, கன்ஃபார்மாக போடுறோம். கன்ஃபார்மாக போடலாம். ஓகே ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வாங்கின பே என்னன்னு கேட்டிங்கன்னா அது எடுப்பா எக்ஸ்காலியஸ். இப்போ தான் காமிச்சோம். சாரி, அதான் செர்ஜ் எக்ஸ்காலிவர் இப்போ தான் காமிச்சோம். அப்போனா அது இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மர்மமாக இருக்குது. மர்மமும் இல்லை, ஒன்றும் இல்லை, நீ தான் வச்சுருப்பேன் வீடியோ. ஸோ என்னாச்சு சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு தெரில என்னாச்சுன்னு, நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வாங்கின பே வந்து இந்த லூசிஃபர் த எண்ட். இது செம்மையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே மட்டும் ஒரு கேப் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி கேப் இருக்கிற டிஷ்லாம் நான் ரொம்ப. இது வந்து காம்போ டிஃப்ரெண்ட்டான காம்போ. இது ஆக்சுவலி ட்ராகனில் இருக்க இது தான், ட்ராகனில் இருக்குது. பட் ஆனால் யோகிஸ்டின்ட்டில் வந்து நான் காம்போவில் போட்டு வாங்கினது. ஸோ அதனால் அப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் வாங்கினேன் பே மிரேஜ் ஃபேஃப்னர். ஸோ மிரேஜ் ஃபேஃப்னர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலி இது வந்து பிடிச்சதான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் எனக்கு பிடிச்சது ஆல்வேஸ் ட்ரெயின் ஃபேஃப்னர். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேனிஷு. தேர்ட் வந்து கைஸ்ட்டு. லாஸ்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா மைரேஜ் பிடிக்கும். பட் ஆனால் மைரேஜ் ஃபேஃப்னர் வந்து செமையாக இருக்கும். நம்ம வீடியோஸில் 1-2 வீடியோஸில் இது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸில் கன்ஃபார்மாக வந்திருக்கும். ஸோ அது பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ரோ, ஜெனசிஸ் வால்ட்ராக் எடுத்து காமிக்க மாட்டேன். ஜெனசிஸ் வால்ட்ராக் இதுவும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலி ஃபேவரட் வால்ட்ராக். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி ஒன்று இருக்கும், அதே மாதிரி வந்து இது ஃபைனல் ட்ரைவ் மாதிரி ஆக்டிவேட் ஆகும், ஐ மீன் ஆக்ட் பண்ணும். ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம லான்ச் பண்ணுறப்போ பேப்ளேட் வந்துட்டு இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும்ப்பா, தெரியும் நான் சொல்கிறேன், தெரியாத சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க நம்மளோட, தெரியுங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட்டு வாங்கின பேப்ளேடுன்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு நான் காமிக்கிற பேப்ளேட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெல் சாலமண்டர் எடுப்பா. ஸோ இந்த பேப்ளேட் வந்து கன்ஃபார்மாக நான் காமிச்சிருக்கவே மாட்டேன். ஸோ கைஸ் சாரி கைஸ், திருப்பி சாரி. ஏன்னு கேட்டிங்கன்னா திருப்பி வந்து அந்த மேனேஜ் ஸ்டோரேஜ்ன்ற ஒரு இது காமிச்சிருச்சு. ஸோ அதனால தான். ஸோ இப்போ பிரச்சனை இல்லை, ஏன்னா இப்போ 7 GB ஃப்ரீயாக இருக்குது, நம்ம அதுக்குள்ளே வீடியோ எடுத்தலாம் தடா. ஸோ ஓகே மக்களை, என்னென்ன சொல்ல வந்தேன்னா நம்மளோட ஏன் இத்தனை நாளாக வீடியோ போடலைன்னா நம்மளோட பேப்ளேட் ஜோன் தம்பிக்கு உடம்பு சரியாகவில்லை, வயிற்று வலிக்குது, இப்போ கூட லைட்டாக வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்காக தான் வீடியோ போகிறாரு. அவருக்காகவே நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு உடம்பு சரியில்லைன்ட்டு நான் இங்கே உட்காண்ட்ருக்கேன், வயிற்று வலின்னு சொல்லிட்டு எனக்கு குனிஞ்சு எடுக்க வச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறம் எனக்காகவும் ஒரு பெல்லைக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளில் வச்சுருங்க. சரி ஓகே, பேசினது போதும். நெக்ஸ்ட்டு ஹெல்த் எலமெண்ட் தான் நம்ம வந்து வாங்கினது. ஸோ இந்த பேப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் ஆனால் ரெண்டு பேருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதோட டிரைவர் பண்ணுங்க ப்ரோ,
இது வந்து நான் தனியாக ரிவ்யூ வச்சுருக்கேன், ப்ளீஸ் வேணாம், சஸ்பென்ஸ் கெடுக்க வேணான்றது. ஓஹோ. சரி நெக்ஸ்ட் வந்து நான் எடுக்கலாம்னா எடுப்பா லூயினா, நைட் மேல் லூயினா. ஸோ இப்போதாம்மா சொல்கிறாரு எடுப்பா, இந்த பேப்லேட் எடுப்பா. ஸோ நைட் மேல் லூயினா வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நான் வாங்கினது தான் ரீசெண்டாக ஒரிஜினல். பட் ஆனால் நான் இதை பற்றி வீடியோஸும் நான் போடுவேன். இப்போதைக்கு எதுவும் இல்லை, நோ டாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுக்கலாம், டர்போ வால்ட்ரியாக், டர்போ ஸ்பைசன். ஸோ இது ரெண்டுமே ஒன்றா தான் வாங்கினேன். சரி ஓகே. டர்போ வால்ட்ரியாக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, டர்போ ஸ்பைசன் இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே டர்போ வால்ட்ரியாக்கோட ஐயோ என்னடா ஃபோக்கஸ் எல்லாம் டர்போ வால்ட்ரியாக்கோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம ஐ பட்டனில் தரோம், இல்லை ஏற்கனவே தந்திருக்கு, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டர்போ ஸ்பைசன் இமெயில் தான் நான் வந்து ரிவ்யூ பண்ணணும், நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு போடுறேன், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மற்றதெல்லாம் ஃபேக் தான் இருக்குங்க, பரவாயில்ல காமிப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வால்ட்ரியாக் இது டர்போ. ஆமாம் பார்த்தீங்கன்னா இது வந்து டர்போ வால்ட்ரியாக். இது பேர் என்ன? வின்னிங் வால்ட்ரியாக். ஜட்டக்கிலிஸ் வின்னிங் வால்ட்ரியா. ஓகே என்னடா நானே ஓல்றேன், சரி ஏதோ வளரேன் கைஸ் நான் பாட்டுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் வால்ட்ரியாக். ஸோ இது வந்து நான் எப்போ வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா இது ஃபஸ்ட்டு வாங்கலை, அதுக்கு அப்புறம் வாங்கினது. ஒரிஜினல்லே இல்லை, ஏன்னா இங்கே ஸ்க்ரூ பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் எடுக்க போகிற விசார்ட் ஃபேஷன், இதுவும் டூப்ளிகேட் தான். பட் ஆனால் ப்ரோ வந்து ஒரிஜினல் வச்சுருக்காரு, இருக்குதானே, அவர் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிப்பார். ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா நான் எந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன். ஏய் உண்மையாக பார்த்தீங்கன்னா கைஸ் இது வந்து ஈஸியாக பஸ்ட் ஆயிரும். ஆனால் கம்பேரபிளாக டக்கராட்டமிக்கு இது பரவாயில்ல. நான் வந்து ப்ரோவோட பேவையும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் கம்பேரபிளாக பஸ் சிஸ்டம் நல்லாவே இருக்குது இதில், உண்மையை சொல்லணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 04 ஸ்பின் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணோம். இது ஸ்பின் ஸ்டீல்னால் என்னென்னு கூட கேட்கும்ல, பண்ணோம் இதுவும் லைட்டாக, ஏன்னா லெஃப்டில் அந்த டிரைவர் அப்படி. ஸோ நான் நெக்ஸ்ட்டு காமிக்க போகிறப்பே வந்து சட்டுன்னு காமிச்சிடலாம். அது எம்பரர் ஃபோனியஸ் டிஸ்க் மாற்றி போட்டு வச்சுருக்கீங்க, பரவாயில்ல. எம்பரர் ஃபோனியஸ் டிஸ்கை போட்டு இது பார்த்தீங்கன்னா எம்பரர் ஃபோனியஸ். இது ஆக்சுவலி இதெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு உங்களுக்கு. இது ஆக்சுவலி நானும் ப்ரோவும் ஒன்றா தான் வாங்கினது. 600 ரூபீஸ்க்கு போட்டிருந்தாங்க அமேசான். ஆனால் வந்து பார்த்தா இது ஃபேக். ஆமாம் பிராண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் அமேசான்ல சரியான கான்ல இருந்து. சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் டிடின்னு சொல்லிட்டே வச்சிருக்காங்கல்ல. சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டல் ஸ்ப்ரைசன். இது ஒரிஜினலான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கிடையாது, ஏன்னா லாஸ்ட்டாக காமிக்கிறது ஃபுல்லாக ஃபேக் தான். இதோட ரப்பர் எல்லாமே போயிடுச்சுங்க, நம்ம என்ன பண்ணுறது. ரப்பர் இந்த இடத்துல இருந்தது, ரெண்டுமே போயிடுச்சு ஆக்சுவலி. பரவாயில்ல, நமக்கு அது இன்னொன்று கூட வாங்கிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைனமைட் பிலியல். இது நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க போய் செக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 3 கியர் இருக்குது. எஸ் கியர் என்கிட்ட இல்லைடா, வி கியரும் எஸ் கியர் மட்டும்தான் என்கிட்ட. ஓ சாரி, எஸ் கியர் வி கியர், எல் கியர் என்கிட்ட இல்லை. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ சேனல் அன்பாக்சிங் இருக்குது. அன்பாக்சிங்லாம் இல்லை, இப்போ ரீசெண்டாக ஏதோ வீடியோ போட்டோம், மறந்துட்டேன் என்னென்னு. அவ்வளோதானே. என்கிட்ட இன்னொன்று வச்சுருக்கேன், 1 மினிட். இது நிறையா வீடியோஸில் எதுலையுமே நான் காமிச்சிருக்க மாட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலான ஒன்று. நம்ம ட்ரான்சர் வி அதோட பேப்ளேடோட பாட்டு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த பேப்ளேடு நான் வந்து முன்னே வச்சுருந்தேன், 2018 வாங்கினது. ஃபஸ்ட்டு வாங்கின டக்கராட்டமி ப்ராடக்ட்னால் அது இது தான். அதுக்கப்புறம் தான் நான் மற்றதெல்லாம் வாங்கினேன், ஓகேவா. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இது எக்ஸ்ட்ரா பார்ட்ஸில் அந்த இது கூட வச்சுருப்பேன், பிட் சிப் கூட. இது ஆக்சுவலி இந்த மாதிரி ஒன்றா இருக்க வேண்டியது. பட் ஆனால் நான் அன்ஃபார்ச்சுனேட்லி நானே உடச்சிட்டேன், கஷ்டமாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், சும்மா நானே இதில் போட்டு வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில். ப்ரோ இது நான் வாங்கின புதுசு நாங்கள் வந்து உங்களுக்குலாம் அரேஞ்ச் பண்ணி தந்தேன். ஸோ நாங்கள் 2 பேரும் ஒட்டுக்காக வாங்கினோம். நானும் வாங்கினது அந்த பாக்ஸில் தான் அந்த பாக்ஸும் வாங்கினேன். நெக்ஸ்ட் வாங்கினது இதெல்லாம் இல்லை, ஓகே சும்மா காமிச்சது அப்படிதான். இதுவுமே எங்களோட பேமாய் தான். இது ரெண்டுமே நான் வீடியோஸில் இது காமிச்சிருப்பேன். பட் ஆனால் இது உடஞ்சி போனதுனால காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ இது இங்கே வச்சிடலாம். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் டூப்ளிகேட் இருக்குது. இது லியோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஒரு சில வீடியோஸில் போட்டேனான்னு தெரில. பட் ஆனால் போடலாம். இது ஆக்சுவலி எம்சியில் போட்டு நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன். பட் ஆனால் புதுசு வாங்கலான்னு தான் இருக்கேன். டக்கராட்டமி கிடச்சிச்சுன்னா வாங்கிறேன். அடுத்தது நான் இப்போ பாக்ஸ் லான்ச்சர்லாம் காமிக்கலான்னு இருக்கேன். லான்ச்சர் வந்து சட்டு பட்டுன்னு காமிச்சிடலாம், ஓகேவா. சட்டு பட்டுன்னு ஓகேவா. ஸோ இது வந்து
ஃபஸ்ட்டு நான் வாங்கினேன் டைப் லான்ச்சர். ஆமாம், ஃபஸ்ட்டு நான் வாங்கின ப்ரோட்டோடைப் லான்ச்சர்னால் அது இதுதான். ஸோ இது வந்து எதோட வந்ததுன்னா ட்ரெயின் ஃபேஃப்னர் ஆகும் பேர் என்ன கைஸ் ஃபேஃப்னரோட வந்தது தான் இது. அந்த பாக்ஸ் கூட ஃபோட்டோ நான் வந்து காமிக்கிறேன்னு சொன்னால் காமிச்சிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ ஓகே, அதுவும் இல்லாமல் ப்ரோட்ட எவ்வளோ பேப்லேட் இருக்குன்னு அப்புறமா எல்லாம் இது உடஞ்சிருச்சுங்க. யார் உடச்சதுன்னு தெரியுமா? நம்ம மிஸ்டர் அபிஷேக் தான். ஜி, அதுக்கு தான் நான் திருப்பி கொடுத்துட்டேனே ஜி. ஸோ அவர் அதுக்கு வந்து இன் ரிட்டர்ன் ஒன்று தந்திருக்காங்க நமக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி இருக்குது. எஸ், இந்த லான்ச்சில் வந்து தந்திருக்காரு. பட் ஆனால் அது அளவுக்குலாம் இல்லை, ஏன்னா இது செம்மையாகவே இழுத்தா செம்மையாக இருக்கும். பட் ஆனால் இது அவ்வளோவா இல்லை, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. நான் வாங்கிடுவேன். வாங்கிடுங்க, ஏன்னா நான் வரப்போ நீங்கள் விளையாட என்ன ப்ரோ. ஸோ இதுதான் நம்மளோட பேப்லேட் பாக்ஸ், தெரியுமா? இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் தான். நம்ம ப்ரோ கூட இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காருன்னு தான் நினைக்கிறேன். வச்சுருக்கேன். லான்ச்சர் வந்து வெயிட். எஸ், இந்த லான்ச்சர் இது ஒரிஜினல் டக்ராட்டமி லான்ச்சர், எல்லார் லான்ச்சர். ஆமாம், இது ஆக்சுவலி ஆலப்பன்ட்டு நான் கம்ப்ளைண்ட்டும் பண்ணேன். அவர் ரீஃபண்ட் பண்ணுறேன்னால ஆனால் இன்னும் பண்ணல, பார்த்துக்கலாம். தெரியும் டாமின்னு. ஸோ நான் நெக்ஸ்ட்டு என்ன எஸ், இந்த லெஃப்ட் லான்ச்சர் ஃபார் எல்ட்ராவும் நான் வாங்கினது. பட் ஆனால் உடஞ்சிச்சு, நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில். ஸோ பரவாயில்ல, நான் இதுக்கும் நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். அப்படிலாம் முடிஞ்சால் இன்னொன்று புதுசு கூட வாங்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து ஒரிஜினல் ரைட் லான்ச்சர். என்ன சவுண்டு? ஏதோ சொல்கிறேன், நமக்கு தெரியாது. இங்கே பாருங்கள், இது ஒரிஜினல் தான், உங்களுக்கே தெரியும் டாமின்னு இருக்கும். எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் சில கிரிப்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லான்ச்சர்ஸ் சிலது வச்சுருக்கேன், எதுவுமே ஒர்க் ஆகாது மக்களே. அதுக்கப்புறம் இன்னொன்று ப்ரோட்டோடைப் லான்ச்சரும் நான் வச்சுருக்கேன். எல்லாமே இது வந்து ட்ரெப்டியோனோட வந்தது. ஆமாம், அது ஃப்ரெஷ்ஷாக வாங்கினேன். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மக்களே, நான் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டியோனும் வந்து இதுதான் என்னோட பாக்ஸ். இதில் தான் நான் பேப்லேட்ஸ்லாம் வச்சுருப்பேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் தோடு வைக்கிற பாக்ஸு, அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பேப்லேட் வைக்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிப்பா, தொழில் ரகசியத்தை வெளியில் சொல்லக்கூடாது ப்ரோ. சரி, எவ்வளோ கவுண்ட் பண்ணுங்கள், கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணு, பரவாயில்ல. 1 2 3 4 5 6 7 5 6 7 8 9 10 11 12 13 14 15 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 பேப்லேட்ஸ் இருக்குது. பட் ஆனால் இதில் இந்த 3 ரோமே ஃபுல்லாமே ஒரிஜினல் தான். இதையும் இன்க்ளூட் பண்ணால் இதுவும் ஒரிஜினல் தான். கிட்டத்தட்ட எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 30 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக 30+ டக்ராட்டமி ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அது ஸ்டேடியம் எடுப்பா, அதுவும் காமிச்சிடலாம். இல்லை ஸோ நான் இதுக்கு முன்னாடி மக்களே, இது ஃபேக் ஸ்டேடியம் தான். பட் ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ராசியானதுன்றனால அப்படியே வச்சுருக்கேன். இது தெரிலடா, 999 நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு. நான் இதெல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணி தான் வச்சுருக்கேன். உண்மையாக சொல்லணும்னா பரவாயில்ல, நம்ம புதுசு வாங்கிக்கலாம். ப்ரோ நீங்கள் இது வாங்குறதுக்கு நான் 600க்கு சூப்பரான ஒரு ஸ்டேடியம் வாங்கினேன். ஸோ அது நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, நீங்களும் போய் பார்க்கலாம். சரி, ஓகே கைஸ், அவள் தான் இந்த வீடியோவுக்கு. ஸோ இதில் உங்களுக்கு என்ன பேப்லேட் ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை எந்த பேப்லேட்டோட ரிவ்யூ இல்லைனா பேட்டில் என்ன உங்களுக்கு வேணுமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கன்ஃபார்மாக போடுறேன். ஸோ ஏதோ சொல்கிறாரு ப்ரோ. சரி, பேபேன்னு சொல்லிட்டு ப்ரோன்னு வரவே மாட்டேது பார்த்தீங்களா. ஸோ 2 பேருக்கும் ஃபேவரட்டான பே அட் அ டைமில் 3 2 1 சொல்லிட்டு சொல்லலாம். 3 2 1. எனக்கு வந்து எல்ட்ராகோட ஸ்டார்ட். எனக்கு மெட்டல்னு சொல்லவே இல்லை, பஸ்ஸில் தான் நான் கேட்டேன். அப்படியா? சரி, 3 2 1 வானிஷ் ஷாஃப்னர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வானிஷ் ஷாஃப்னர் இருந்தாலும் எனக்கு கெய் ஷாஃப்னர் மேலே ஒரு கிரேஸ் இருக்குது. சரி, அது போட்டோம். அவள் தான் இந்த வீடியோக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ நெக்ஸ்ட் டே எல்லாம் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வரும். ஸோ மிஸ்டர் அபிஷேக் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கேம்ஸோட சேனலும் நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ திஸ் இஸ் கிரியேட்டட் பை அபிஷேக் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் அண்ட் பேப்லேட் ஜோன் தமிழ். ஸோ கைஸ்